ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. அதில் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த விஷயங்கள், எவிக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகிறது, இந்த மாதிரி தகவல் வருது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கார் டாஸ்க்லேருந்து அந்த கார் டாஸ்கில் வெளியே அனுப்புறது ஒரு இதான் வேலை, சரிங்களா? பேசி இது பண்ணணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த டாஸ்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு வார்த்தை பரிமாற்றங்கள் 3 பேரும் மாறி பண்ணிக்கிறாங்க. அதில் அதிகப்படியாக வந்து சாண்ட்ராவும் கமருதீன் தான் பண்ணுறாங்க. அந்த பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து விஜய் பார்வதி இழுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள், அந்த காமம் நிறைய வார்த்தைகள், சரிங்களா? அதெல்லாம் வந்து பேசும்போது இவங்க என்ன பண்ணாங்க, ட்ரிகர் ஆகி இவங்களை எப்படியும் வெளியே அனுப்புறது தான் வந்து டாஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணி காலால் தள்ளி, இவங்க தள்ளும்போது போகலை, உடனே கமருதீன் தள்ளிடுறாங்க, வெளியே விழுந்துடுறாங்க, சரிங்களா? இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும், அவங்கள 2 பேரும் வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டபுள் எவிக்ஷன் இன்றைக்கி இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்துட்டு தகவலாம் போயிட்டுருக்கு. இது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூமர்ஸ் ஒன்லி. ஏன்னா இன்னும் வந்து எபிசோட் ஷூட்டிங்கே வந்து போயிட்டுருக்கு. அதாவது இன்னும் இந்த எவிக்ஷன் பற்றின விஷயங்களே வெளியே வரல, இதுதான் உண்மை. ஆனால் வந்து பரவலாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இவங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும்னு சொல்லி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன போயிட்டுருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நாள் டிக்கெட்டு டாஸ்க் 6 வந்துட்டு சபரியை போட்டு எல்லாருமே செம்மையாக அமைக்கியிருப்பாங்க. அவர் அப்படியே மூச்சு திணற மாதிரி இருக்கும். 3 நிமிஷம் பிடிச்சிருப்பாங்க. இன்னொன்று கமருதீன் வந்துட்டு மூச்சே விட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆயிருப்பார். மூச்சு குழாயே வந்து அடைக்கிற மாதிரி ஒரு மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். இதை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைக்கியிருப்பாங்க. அப்போ இதுக்கு யார் வந்து பொறுப்பு, இது மட்டும் கரெக்டா அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்கில் வந்துட்டு விஜய் பார்வதி வந்து இப்படி இந்த இதில் வந்து நின்றுருப்பாங்க. பாலை வச்சு கமருதீன், விக்ரம், அதுக்கப்புறம் யார் வினோத், அதுக்கப்புறம் யார் சுபிக்ஷா, பாலை சர்ன்னு அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் டாஸ்க்கு. ஆனால் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படி பார்த்தா சபரி வந்துட்டு விஜய் பார் லிட்டரலாக அவ்வளோ தள்ளினாரே, அதுக்கெல்லாம் ஏன் ரெக்கார்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க அந்த ஒரு விஷயத்தை வேறு நேற்று உடச்சிட்டாங்க. நான் ஏன் குறைச்சது, ஆமாம் நாங்கள் கிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வேறு வந்துட்டு சொல்லி உடச்சிட்டாங்க. இப்போ அதுக்காகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் என்ன போகுது அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதா? ஏன் இதே சீசன்லேயே வந்துட்டு நம்ம அரோரா வந்துட்டு துஷாருக்கு கொடுத்த மாதிரி அது வெளியவே தெரிஞ்சிருக்காது. ஆனால் துஷாரோட வாயில் லிப்ஸில் பார்த்துருப்பாங்க, அந்த கலரை பார்த்துட்டு ஏய் அங்கே பார்த்துருப்பாங்க அரோராவோட பாவீங்களா என்னடா பண்ணி முத்தம் கொடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது பெருசாக வெளியே வரவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இது இப்போ மட்டும் இந்த சீசனில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பழைய சீசன்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. மருத்துவம் முத்தம்ன்ற பேரில் வந்து நிறையெல்லாம் நடந்திருக்கு. அதை கமலஹாசன் அவர்களே சிரித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் வந்து பெருசாக வரல. இப்போ இது வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ விஜய் பார்வதி அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, சப்போர்ட் இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். அங்கே வந்து ஒரு விஷயம் வரும், அது வந்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க போதும், இதுக்கு மேலே அவங்க வந்து அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டபுள் எவிக்ஷன் இன்றைக்கி வைக்கிறத வந்து விஜய் பார்வதியும் கமருதீன் அமுச்சு விட்ருங்க போதும், அவங்க பட்ட விஷயங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் அனுப்புங்க. கமருதீன் வந்துட்டு அந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, ஓகே, அவர் வந்து வார்த்தைகள் அதிகப்படியாக விட்டார். விஜய் பார்வதி இந்த தள்ளுற விஷயங்கள் பண்ணாங்க, ஆமாம், வேறு என்ன பண்ணாங்க? இவங்கள தானே அவங்க வந்துட்டு பொறுக்கி பாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இந்த டாக் அந்த விஷயத்தை பர்சனலாக சொன்ன விஷயத்தை வந்து வெளியில் போட்டு உடச்ச விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும்? அப்படி பார்த்தா அதுக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும். இதே விஜய் பார்வதி வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சபரி வந்து புஷ் பண்ணார். அப்போ அடித்த அடியில் வந்துட்டு கண்ணு வீங்கிருச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் இல்லை 1.5 வாரமோ 2 வாரமோ அதே மாதிரி தான் அந்த தழும்பு வந்துச்சு. அவங்க வந்து டெய்லி ஐஸ் கட்டி மருந்தெல்லாம் வச்சுட்டு போனாங்க. இதுக்கு எதுவுமே கொடுக்கலையே, அப்போ அதுக்கு கொடுக்கலாம், இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், இதுக்கு என்ன அவங்க பண்ணணும்? ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு விஜய் பார்வதி கமருதீன் வெளியே அனுப்பிச்சிருங்கன்றது என்னோடய கருத்து. ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடச்சிருக்கும், சரிங்களா? அது ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்துட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக வெளியே போய் அவங்க வந்து என்னென்னமோ பண்ண தான் போகிறாங்க, சரிங்களா? இதோட வந்து லைஃப் வந்து முடிய போகிறது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு இவங்க வந்து
இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளே நயனை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து வெளியே வந்த விஷயங்கள் கமருதீன் விஜய் பார்வதி தான் அதிகப்படியாக. அதுக்கு முன்னாடி திவாகர், மற்றபடி மற்றவங்களாம் வந்து எங்கே போனாங்கன்னே வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்த வேலை முடிந்து விட்டது, செல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாவமாக இருக்குது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து விஜய் பார்வதி கண்டிப்பாக வரவே கூடாதுன்றது என்னோடய கருத்து. பாவமாக இருந்துச்சு, காலையில் உட்காந்து அழுகுறாங்க, லிட்டராக நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, இப்பயும் தூங்கலை, புலம்பிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா சாப்பாடு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு மட்டும் சமைச்சிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவங்க வந்து அவங்க முடிவு பண்ணி அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. இவர் வந்துட்டு ஆம்லெட் போட்டு விஜய் பார்வதி கொடுக்குற விஷயங்கள் வருது, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே கிடையாது, இதுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் இதே சீசனில் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் அதை பற்றி பெருசாக வந்துட்டு ஆனால் சண்டை போட்டாங்க. அதாவது விஜய் சும்மா சொல்லக்கூடாது, வந்து பயங்கரமாக பேசினார், பயங்கரமாக பேசி எல்லோரும் ஒருத்தரை கலாச்சார், அதெல்லாம் சான்ஸ் இல்லை, மாஸ். ஆனால் அன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்தாங்கன்றத கேள்வி. அப்படின்னும் போது இந்த விஷயத்துக்கு எப்படி வந்து ரெட் கார்டு, அதுவும் இது என்னையானு ஒரு சில பேர் வந்துட்டு கேட்குறாங்க. அதை விட இது மோசங்க அப்படின்னு ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. ஏன் இதை விட வந்து கமருதீனை போட்டு அமுக்கணும் தான் ரொம்ப மோசங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரும் சொல்கிறாங்க. இதில் உங்களோட கருத்து என்னென்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.